5 அப்பங்களும் 2 மீன்களும். இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படவில் ஏறி வனாந்தரமான ஓர் இடத்திற்கு தனியே போனார். ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களிலிருந்து கால்நடையாய் அவரிடத்திற்கு போனார்கள். இயேசு வந்து திரளான ஜனங்களைக் கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். சாயங்காலமானபோது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், நேரமும் ஆயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமே அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள். அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள். இயேசு கிறிஸ்து 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு திரளான ஜனங்களுக்கு போஜனம் கொடுக்கிறார். இந்த சம்பவம் 4 சுவிசேஷங்களிலும் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு அவ்விடம் விட்டு போகிறார். இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படவில் ஏறி வனாந்தரமான ஓர் இடத்திற்கு தனியே போனார். ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களில் இருந்து கால்நடையாய் அவரிடத்திற்கு போனார்கள். யோவான் ஸ்நானனுடைய சீஷர்கள் அவன் மரித்து போன சங்கதியை இயேசு கிறிஸ்துவுக்கு அறிவிக்கிறார்கள். அந்த சங்கதியை கேட்டவுடன் இயேசு கிறிஸ்து அவ்விடம் விட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு தனியாக போகிறார். யோவான் ஸ்நானன் மரித்து போனதினால் தம்முடைய துக்கத்தை ஆற்றுவதற்காக இயேசு கிறிஸ்து தனிமையான இடத்திற்கு போகவில்லை. தம்மை குறித்து ஏரோது என்ன நினைக்கிறான் என்பது இயேசுவுக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுந்த யோவான் ஸ்நானன் என்பது ஏரோதுவின் எண்ணம். அவன் இயேசு கிறிஸ்துவை யோவான் ஸ்நானன் என்றே நினைக்கிறான். தான் கொன்று போட்ட யோவான் ஸ்நானன் இப்போது மறுபடியும் உயிரோடு வந்துவிட்டதாக கருதுகிறான். ஏரோது தன் கொலை வெறியினால் இயேசுவையும் கொன்று போடலாம். தமது வேலை வரும் முன்பு இயேசு மரிக்க விரும்பவில்லை. ஆகையினால் தான் இயேசு ஏரோதுவின் ஆளுகைக்கு உட்படாத ஒரு வனாந்தரமான இடத்திற்கு போகிறார். நம்முடைய ஊழியத்தில் நமக்கு பாடுகளும் பிரச்சனைகளும் உண்டாகும் போது கர்த்தர் நமக்கு தப்பித்துச் செல்வதற்கு வாசல்களை திறந்து கொடுத்தால் அதை பயன்படுத்தி தப்பித்துச் செல்ல வேண்டும். நமது பாதுகாப்பிற்காக ஓரிடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு ஓடிப்போவது தவறல்ல. இது இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்திற்கு உட்பட்டதுதான். சில சூழ்நிலைகளில் கர்த்தர் நமக்கு பிரச்சனைகளையும் பாடுகளையும் அனுபவிக்கும் போது நாம் பயந்து ஓடிவிடக்கூடாது. ஜெபத்தினால் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டும். கர்த்தருடைய அழைப்புக்கும் சித்தத்திற்கும் நாம் செவி கொடுத்து கீழ்ப்படிய வேண்டும். நமது சொந்த விருப்பு வெறுப்புகளை விட கர்த்தருடைய சித்தமே நமக்கு பிரதானமாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து தாம் இருந்த இடத்தை விட்டு படவில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்திற்கு தனியே போகிறார். ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களில் இருந்து கால்நடையாய் அவரிடத்திற்கு போகிறார்கள். எல்லா திசைகளில் இருந்தும் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவிடம் வருகிறார்கள். ஜனங்கள் மீது இயேசு கிறிஸ்து மனதுருகும் அன்பு வைத்திருக்கிறார். ஜனங்களும் இயேசு கிறிஸ்துவின் மீது அன்பு வைத்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து ஜனங்களை விட்டு விலகி தனிமையான இடத்திற்கு போனாலும் ஜனங்கள் மிகுந்த ஆர்வத்தோடு அவர் இருக்கும் இடத்திற்கே தேடி வருகிறார்கள். யோவான் ஸ்நானன் இரத்த சாட்சியாக மரித்த பின்பு இயேசு கிறிஸ்துவிடம் வந்த ஜனங்களின் எண்ணிக்கை இதற்கு முன்பு இருந்ததை விட அதிகரிக்கிறது. சில சமயங்களில் பரிசுத்தவான்களின் பாடுகள் சுவிசேஷம் பிரபல்யமாவதற்கு சாதகமாக இருக்கும். தங்களுக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படி ஏதுவாயிற்று என்று அப்போஸ்தலர் பவுல் தன்னுடைய பாடுகளை பற்றி கூறுகிறார்.
இயேசு கிறிஸ்துவும் அவருடைய வார்த்தையும் நம்மை விட்டு அகன்று போனால் நாம் சோர்ந்து போகாமல் அவரை தேடி பின்பற்ற வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை விட்டுவிடாமல் தேடி கண்டுபிடித்து பற்றி கொள்ள வேண்டும். சில சமயங்களில் நமது மாம்சமும் இரத்தமும் நமது ஆத்மாவிற்கு விரோதமாக போராடினாலும் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நாம் விலகி போகக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னமும் அவருடைய சுவிசேஷமும் வனாந்திரத்தையும் செழிப்பான நிலமாக்கும், பாலைவனத்தையும் சோலை வனமாக்கும், வனாந்திரம் ஏதேன் தோட்டமாக ஆகும். இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வேண்டுமென்றால் கர்த்தருடைய பிரசன்னம் அங்கே இருக்க வேண்டும். யோவான் ஸ்நானன் சிரச்சேதம் பண்ணப்பட்டதினால் ஜனங்கள் மத்தியில் குழப்பம் உண்டாயிருந்திருக்கும். யோவானின் சீஷர்கள் ஏரோதுவிற்கு எதிராக கலகம் பண்ணி இருந்திருப்பார்கள். தங்களுடைய கலகத்தில் அவர்கள் இயேசுவையும் இணைத்துக் கொள்ள விரும்பி இருக்கலாம். இந்த கலகத்தில் தம்மை இணைத்துக் கொண்டால் தமது விரோதிகளுக்கு தம்மீது குற்றம் சுமத்துவதற்கு ஒரு காரணம் கிடைக்கும் என்பது இயேசுவிற்கு நன்றாக தெரியும். தமக்கு எதிராக அவர்கள் அதை பயன்படுத்தி தமது ஊழியத்தை தடை பண்ணக்கூடாது என்பதில் இயேசு கிறிஸ்து மிகுந்த அக்கறையோடு இருந்தார். ஆகையினால் யோவான் ஸ்நானன் சிரச்சேதம் பண்ணப்பட்ட செய்தியை கேள்விப்பட்ட பிறகு இயேசு கிறிஸ்து அவ்விடம் விட்டு வேறொரு இடத்திற்கு சென்றார். வெகு தூரம் செல்லவில்லை, அருகில் உள்ள வனாந்திரமான இடத்திற்கு சென்று அங்கு தமது ஊழியத்தை தொடர்ந்தார். ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களில் இருந்து கால்நடையாய் அவரிடத்திற்கு போனார்கள். இயேசு படவில் ஏறி போனார். ஆனால் ஜனங்களோ பாசானில் உள்ள அந்த கடலின் கிழக்கு பகுதியில் இருந்து வடக்கு பகுதி வரைக்கும் கரையை சுற்றி நடந்தே போனார்கள். இயேசுவின் மனதுருக்கம். இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். இயேசு கிறிஸ்துவிடம் திரளான ஜனங்கள் கூடி வருகிறார்கள். வனாந்திரமான ஓர் இடத்திற்கு அவர் தனியே போகிறார். ஆனால் ஜனங்களோ அவரை தனியே இருக்க விடாமல் அவர் இருக்கும் இடத்திற்கே வந்து விடுகிறார்கள். அங்கு அவர் தம்மை பிரத்யட்சமாக வெளிப்படுத்துகிறார். தம்மிடத்தில் ஜனங்கள் ஆர்வத்தோடு வருவதை பார்த்தவுடன் இயேசு கிறிஸ்து ஓய்ந்திருப்பதை நிறுத்திவிட்டு ஜனங்களுக்கு ஊழியம் செய்கிறார். ஏரோதுவின் மூலமாக தம்முடைய ஜீவனுக்கு ஆபத்து உண்டு என்று தெரிந்தும் இயேசு தம்மை மறைக்காமல் திரளான ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். ஆத்துமாக்களுக்காக தம்முடைய ஜீவனையே கொடுக்க வந்தவர் தமது ஜீவனை பற்றி கவலைப்படாமல் ஆபத்துகளின் மத்தியிலும் உற்சாகமாக ஊழியம் செய்கிறார். தம்மிடத்தில் வந்த திரளான ஜனங்களை கண்டு இயேசு கிறிஸ்து மனது உருகுகிறார். கிறிஸ்துவை போல ஆத்துமாக்களின் மீது இரக்கம் உள்ளவரை நாம் காண முடியாது. அவருடைய இரக்கம் சொல்லி முடியாதது. ஜனங்களுக்கு இறங்குவதோடு அவர் நின்று விடாமல் அவர்களுக்கு ஊழியமும் செய்கிறார். அவர்களில் பலர் வியாதியஸ்தர்களாக இருக்கிறார்கள். தம்மிடத்தில் கூடி வந்திருக்கும் ஜனங்களில் வியாதியஸ்தராய் இருந்தவர்களை சொஸ்தமாக்குகிறார். அவர்களுக்கு பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை பிரசங்கிக்கிறார். அவர்கள் மீது இயேசு கிறிஸ்து மனதுருக்கமாக இருப்பதினால் அவர்களுடைய பசியை அறிந்து அவர்களை போஷிக்கிறார். அவர்கள் போக வேண்டியதில்லை. சாயங்காலம் ஆனபோது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், நேரமும் ஆயிற்று. ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவர்கள் போக வேண்டுவதில்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். ஜனங்களுடைய பசியை சீஷர்களும் புரிந்து கொள்கிறார்கள். அவர்களை போஜன பதார்த்தங்களை கொள்ளுவதற்காக கிராமங்களுக்கு அனுப்பிவிடலாம் என்று சீஷர்கள் ஆலோசனை கூறுகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அவர்களுடைய ஆலோசனையை அங்கீகரிக்கவில்லை. வேளையும் சாயங்காலமாயிற்று, இடமும் வனாந்தரமாக இருக்கிறது. ஆகையினால் அவர்களை அனுப்பிவிடுவது நல்லது என்பது சீஷர்களுடைய எண்ணம், நல்லதல்ல என்பது இயேசுவின் எண்ணம். சீஷர்கள் எப்போதுமே தங்கள் விசுவாசத்தை வெளிப்படுத்துவதற்கு பதிலாக பிரச்சனைகளை மாத்திரம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து போஜன பதார்த்தங்களை கொள்வதற்காக ஜனங்களை அனுப்பிவிடவில்லை. அவர்களை பசியோடு அனுப்புவது இயேசுவின் சித்தம் அல்ல. நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்று தமது சீஷர்களிடம் கூறுகிறார். தம்முடைய சீஷர்களை விட இயேசு கிறிஸ்து ஜனங்கள் மீது எப்போதுமே மிகுந்த அன்போடு இருக்கிறவர். தம்மிடத்தில் வந்த யாரையும் அவர் புறம்பே தள்ள மாட்டார். தம்மை அண்டிக் கொண்டவர்களை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார்.
ஜனங்களுக்கு பசி உண்டாகும் போது அவர்கள் புசிக்க வேண்டும். போஜனம் கிடைக்கும் இடத்தில் ஜனங்கள் புசிப்பார்கள். ஜனங்களை புசிப்பதற்கு அனுப்ப வேண்டும் அல்லது அவர்களுக்கு போஜனம் கொடுக்க வேண்டும். அவர்களை அனுப்புவதற்கு பதிலாக அவர்களுக்கு போஜனம் கொடுப்பதையே இயேசு கிறிஸ்து தெரிந்தெடுக்கிறார். கர்த்தர் நமது ஆண்டவராக இருக்கிறார். நமது சரீரம் கர்த்தருடைய கரங்களின் கிரியைகளாக இருக்கிறது. அவர் நமது சரீரங்களையும் தமது இரத்தத்தினாலே கிரயத்திற்கு வாங்கி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவும் சரீரத்தில்தான் இந்த உலகத்தில் ஊழியம் செய்தார். ஆகையினால் நமது சரீரத்தின் எல்லா தேவைகளும் அவருக்கு நன்றாக தெரியும். நமது சரீர தேவைகளை சந்திக்குமாறு நாம் கர்த்தரையே சார்ந்திருக்க வேண்டும். முதலாவதாக நாம் தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேட வேண்டும். நமது பிரதான கவனம் தேவனுடைய ராஜ்யத்தின் மீதே இருக்க வேண்டும். அப்போது நமது தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு கூட கொடுப்பார். யூதருக்கு 2 சாயங்காலம் உண்டு. ஒன்று மாலை 3 மணி, அது அந்திப்பலி செலுத்தும் நேரம். மற்றொன்று மாலை 6 மணி, சூரியன் அஸ்தமிக்கும் நேரம். இந்த வசனத்தில் கூறப்பட்டிருக்கிற சாயங்காலம் என்பது மாலை 3 மணி ஆகும். மத்தேயு 14:23 இந்நாளின் 2வது மாலை பொழுது பற்றி கூறப்பட்டிருக்கிறது. எலிசா 100 பேருக்கு போஜனம் கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவோ ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு போஜனம் கொடுத்தார். வேறொன்றுமில்லை. அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமே அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள். விருந்திற்கு அழைக்கப்பட்டவர்களில் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேர் இருக்கிறார்கள். ஆனால் அப்போது அங்கு 5 அப்பங்களும் 2 மீன்களும் மாத்திரமே உணவாக இருக்கிறது. இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணுகிறார். இவர்களில் அநேகர் சும்மா வந்தவர்கள், கூட்டம் கூடுகிறவர்கள். எல்லோருமே வசனத்தை கேட்க வந்தவர்கள் அல்ல. இவர்களில் பலர் இயேசுவின் பிரசங்கத்தை கேட்க மறுபடியும் வரமாட்டார்கள். இயேசுவை பின்பற்றவும் மாட்டார்கள். நாம் சுவிசேஷ கூட்டம் நடத்தும் போது கூட்டத்தினரின் எண்ணிக்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். கூடி வருகிற ஜனங்களை விட எத்தனை பேர் பிரசங்கத்தை அக்கறையோடு கேட்கிறார்கள் என்பதே முக்கியம். மனம் மாறி இயேசு கிறிஸ்துவை எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதே மிகவும் முக்கியமான காரியம். இங்கு கூடியிருக்கும் ஜனங்களின் எண்ணிக்கைக்கும் இங்குள்ள ஆகாரத்திற்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறது. 5 அப்பமும் 2 மீனும் திரளான ஜனங்களுக்கு போதாது. ஒரு குடும்பத்திற்கு வேண்டுமானால் இது போதுமானதாக இருக்கலாம். இடமும் வனாந்தரமான இடம். அப்பமும் மீனும் விசேஷித்த போஜனம் அல்ல. இது விதவிதமான போஜனமும் இல்லை, சுவையான போஜனமும் இல்லை. எப்போதுமே மீனை புசிக்கும் மீனவர்களுக்கு மீன் விசேஷித்த ஆகாரமாக இராது. பருகுவதற்கு நல்ல பானங்களும் இங்கு இல்லை. வனாந்திரத்தில் ஏதாவது நீரூற்று காணப்பட்டால் அந்த தண்ணீரையே அவர்கள் பருக வேண்டும். சாதாரண இந்த போஜனத்தை வைத்துத்தான் இயேசு கிறிஸ்து திரளான ஜனங்களுக்கு திருப்தியான போஜனத்தை கொடுக்கிறார். நம்மிடத்தில் உள்ளது கொஞ்சமானதாக இருந்தாலும் அவசர தேவைக்கு அது உதவியாக இருக்கும். நம்மிடத்தில் உள்ளதை எப்போதுமே அசட்டை பண்ணக்கூடாது. என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். சீசர்களிடத்தில் இருந்த 2 மீன்களையும் 5 அப்பங்களையும் தம்மிடத்தில் கொண்டு வருமாறு இயேசு கிறிஸ்து கூறுகிறார். நம்மிடத்தில் உள்ளதை இயேசு கிறிஸ்துவிடம் கொடுக்கும்போது நமது தேவைகளும் சந்திக்கப்படும், பிறருடைய தேவைகளும் சந்திக்கப்படும். கர்த்தருடைய கரத்தில் கொடுக்கும்போது அது பலருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். தம்மிடத்தில் கொடுக்கப்பட்டதை கர்த்தர் தமக்கு சித்தமான பிரகாரம் பகிர்ந்து கொடுப்பார். நாம் கர்த்தரிடத்தில் கொடுத்ததை அவர் நமக்கு திரும்ப கொடுப்பார். கர்த்தரிடத்தில் கொடுத்து அதை அவரிடத்தில் இருந்து திரும்ப பெற்றுக்கொள்ளும் போது அது நமக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதமாக இருக்கும், 2 மடங்கு மதுரமாக இருக்கும். இயேசுவின் ஆசீர்வாதம். அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். தம்மிடத்தில் கூடி வந்திருக்கும் ஜனங்களை புல்லின் மேல் பந்தி இருக்குமாறு இயேசு கிறிஸ்து கட்டளையிடுகிறார். வனாந்திரத்தில் போஜனம் பண்ணும்போது வசதியாக அமர்வதற்கு இருக்கைகளோ மேஜைகளோ இராது. அவர்கள் புல்லின் மீது அமர்ந்து பந்தி இருக்கிறார்கள். அவர்கள் அமர்வதற்கு புல்லின் மீது விரிப்பு எதுவும் விரிக்கப்படவில்லை.
சாப்பிடுவதற்கு தட்டு கரண்டி எதுவும் கொடுக்கப்படவில்லை. அவர்களை புல்லின் மீது பந்தி இருக்குமாறு இயேசு கட்டளையிடுகிறார். இந்த சம்பவத்தில் ஆடம்பரம் எதுவும் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் இந்த உலகத்திற்கு உரியது அல்ல. உலக பிரகாரமான ஜனங்கள் ஆடம்பரமாக பந்தி இருப்பார்கள். ஆனால் இங்கு கர்த்தர் கொடுக்கும் பந்தியோ மிகவும் எளிமையாக நடைபெறுகிறது. தம்மிடத்தில் கொடுக்கப்பட்ட 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் இயேசு கிறிஸ்து எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதிக்கிறார். கொடுக்கப்பட்டுள்ள ஆகாரங்களுக்காக இயேசு கிறிஸ்து பிதாவை துதிக்கிறார். இவற்றை ஆசீர்வதித்து தர வேண்டுமாறு பிதாவிடம் ஜெபிக்கிறார். நாமும் ஒவ்வொரு முறை போஜனம் பண்ணும்போதும் நமது ஆகாரத்திற்காக கர்த்தரை துதிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து வானத்தை அண்ணாந்து பார்த்தார். நாமும் நமது ஜெபத்தில் வானத்தை அண்ணாந்து பார்த்து பரலோக பிதாவிடம் ஜெபிக்க வேண்டும். நம்மிடத்தில் உள்ளவற்றை கர்த்தரிடத்தில் அர்ப்பணித்து அதை அவர் ஆசீர்வதித்து தருமாறு விண்ணப்பம் பண்ண வேண்டும். நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நாம் கர்த்தரையே சார்ந்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அப்பங்களையும் மீன்களையும் ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷர்களிடத்தில் கொடுக்கிறார். சீஷர்கள் அதை ஜனங்களுக்கு கொடுக்கிறார்கள். ஊழியக்காரர்களுடைய கரங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தால் மாத்திரமே ஊழியக்காரர்களால் ஜனங்களை ஆசீர்வதிக்க முடியும். ஜனங்களுடைய இருதயங்களை நிரப்ப முடியும். இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு எதை கொடுத்திருக்கிறாரோ அதை அவர்கள் ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து கொடுப்பதை சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுக்கிறார்கள். அப்போது ஜனங்கள் எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைகிறார்கள். இந்த சம்பவத்தில் இயேசு கிறிஸ்து தமது வாயினால் ஒரு வார்த்தையை சொன்ன உடனேயே அப்பங்கள் திரளாக அதிகரித்தது என்று கூறப்படவில்லை. இயேசு கிறிஸ்து தமது வாயினால் கட்டளையிடவில்லை என்றாலும் இங்கு அற்புதம் நடைபெறுகிறது. அவர் அப்பங்களை பிட்டவுடன் அவை மலைபோல் குவிந்து பெருகிவிடவில்லை. சீஷர்கள் பிற்கப்பட்ட அப்பத்தை ஜனங்களுக்கு கொடுக்கும் போதுதான் அப்பம் குறைவில்லாமல் பரிமாறப்படுகிறது. இந்த உலகத்தில் உள்ள பொருட்களை மற்றவர்களுக்கு கொடுத்தால் அது குறைந்து போகும். ஆனால் ஆவிக்குரிய வரங்களையோ நாம் எவ்வளவு கொடுத்தாலும் அது நமக்கு குறைவதில்லை. பயன்படுத்தும் போது வரங்கள் விருத்தி அடையும். கிரியை செய்யும் போது கிருபை பெருகும். மற்ற உலக பொருளெல்லாம் குறையும். வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு. நீதிமொழிகள் 11:24. கர்த்தருடைய வார்த்தையையும் அவருடைய கிருபையையும் அவருடைய ஆசீர்வாதங்களையும் நாம் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும் போது நமக்கு குறைவு உண்டாகாது. அவை நமக்கு விருத்தியாகும். கண்களை மூடி இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணியதாக வேத வசனங்களில் ஆதாரம் எதுவும் இல்லை. 6 இடங்களில் அவர் தமது கண்களை திறந்தவாறே ஜெபம் பண்ணினார். ஒவ்வொரு முறை போஜனம் பண்ணுவதற்கு முன்பாகவும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பது யூதருடைய வழக்கம். எபிரேய தேசத்தில் அப்பம் மெல்லியதாக சுடப்பட்டிருக்கும். அதை பிட்டு பங்கிட வேண்டும். அப்பத்தை பிட்டல் என்பதற்கு போஜனம் பண்ணுதல் என்னும் பொருளும் உண்டு. யூதர்கள் எங்கு சென்றாலும் தங்களோடு கூடைகளை எடுத்துச் செல்வது வழக்கம். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கூடியிருந்த இடத்தில் போதுமான அளவு கூடைகள் இருந்திருக்கும். மீதியான துணிக்கைகள். எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள். எல்லோருக்கும் சாப்பிடுவதற்கு போதுமான உணவு கிடைக்கிறது. எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைகிறார்கள். இயேசு கிறிஸ்து யாரை நிரப்புகிறாரோ அவர்களை அவர் பரிபூர்ணமாக நிரப்புகிறார். இங்கு பந்தியில் அமர்ந்திருந்த எல்லோருக்குமே உணவு போதுமானதாக இருக்கிறது. எல்லோரும் சாப்பிட்டார்கள். ஆரம்பத்தில் 5 அப்பங்களும் 2 மீன்களும் இருந்த போதிலும் எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைகிறார்கள். ஒரு விருந்து சாப்பாடு போல இங்கு நடைபெறுகிறது. கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது சிறிய காரியமும் பெரிய காரியமாகும். எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தது போக மீதியான துணிக்கைகளும் இருக்கிறது. அவற்றை 12 கூடை நிறைய எடுக்கிறார்கள். ஒவ்வொரு கூடையும் ஒவ்வொரு அப்போஸ்தலருக்கு என்னும் வீதத்தில் 12 கூடை நிறைய மீதியான துணிக்கை நிரம்பி இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பராமரிக்கும் போது அவருடைய பராமரிப்பு கஞ்சத்தனமாக இராது, தாராளமாக இருக்கும். கர்த்தர் நிரப்பும் போது அவருடைய ஆசீர்வாதம் நிரம்பி வழியும். ஒவ்வொரு வருஷமும் நாம் விதைகளை விதைக்கும் போது தெய்வீக வல்லமையினால் அது பல மடங்கு பலனை தருகிறது.
கர்த்தர் வருஷத்தை தமது நன்மையினால் நிரப்புகிறார். கையினால் அள்ளி தூவி விதைக்கும் விதைகளை அரிக்கட்டுகளாக சுமந்து வருகிறோம். இது கர்த்தர் நடப்பிக்கும் அற்புதம்.